நேயர்களே, தற்போது நாம பேசுறது ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளோடு கடுமையான முரண்பட்டு திருமாவளவன், காதர் மீதி, காங்கிரஸ் கட்சி, இடதுசாரி எல்லாத்திலையுமே ரொம்பவே முரண்பட்டு இருக்கிறார்கள். கர்நாடகாவில் குர்க்கு என்கின்ற ஒரு பகுதியில கூட்டம் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு திரு ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகனும் சபரீசனுடைய மனைவியுமாகிய செந்தாமரை ஸ்டாலின், இப்படி எல்லோருமே போயிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின். இதுல உங்களுக்கு ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. ஒன்று, குடும்பத்தோடு குருக்குக்கு போனவர்கள் ஏன் கட்சிக்காரர்களையும் அழைத்து சென்றார்கள்? அப்படி ஒரு கேள்வி வரும். அவர்கள் ரெஸ்ட் எடுக்க தான் போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன, பணத்தை பொறுத்தவரை அங்கே சில ஆலோசனைகள் நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனைக்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் சொல்வோம். அங்கே இருக்கக்கூடிய நிமிஷாம்பாள் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த நிமிஷாம்பாள் கோயிலில் ஸ்டாலினுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் கண்களை மூடிக்கொண்டு மனமுருக பிரார்த்தித்திருக்கிறார். அழுகை வரக்கூடிய அளவிலே அவர் நிமிஷாம்பாலில் பிரார்த்தித்திருக்கிறார். அது என்ன பிரார்த்தித்தார் என்பதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை, அது தெரியவும் இல்லை. இந்த நடத்துல அவர் கோயிலுக்கு போனார், நிமிஷாம்பாள் சன்னதியில போய் அவர் பிரார்த்தித்திருக்கிறார். கட்சி நிலைமையை பிரார்த்தித்திருக்கலாம், குடும்ப விஷயத்தை கேட்டிருக்கலாம், இன்னும் பல விஷயம் இருக்கு. அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது சார்ந்து அல்லாமல் அரசியல் செய்திகள் என்ன? குருக்குல அவர்கள் ரொம்ப தீவிரமா, குருக்குல போய் தான் உதயநிதியும் சபரீசனும் மாமனாரை சந்திக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ அந்த கட்சியினுடைய வளையத்திற்குள் சபரீசன் கொண்டு வரப்பட்டு விட்டார். இந்த கட்சிக்குள் உதயநிதி கொண்டு வரப்பட்டு விட்டார். அந்த கட்சியில் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் வந்து விட்டார். இப்படி எல்லோருமே அவர்கள் வந்து விட்டார்கள். கனிமொழி வந்து விட்டார். அப்ப எல்லோரும் வந்த பிறகு அந்த கட்சி மீண்டும் 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 அந்த குடும்பத்துக்குள்ளே தான் அது சுற்றி கொண்டிருக்கிறது. இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது தமிழ்நாட்டில் முழுவதுமாக ஓய்ந்து போன கட்சி அல்ல. ஆனால் அவர்களுக்கென்று உரித்தான அந்த 25 விழுக்காடு வாக்குகளோடு அது தனித்து நிற்கிறது. தனித்து நிற்பதல்ல, தனித்து விடப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். 25% வாக்குகளோடு திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இப்போது தெளிவாக சொல்கிறேன். இப்ப இந்த 25% வாக்குகளோடு திமுக தனித்து விடப்பட்டிருப்பதன் நோக்கம் 35% பெற்ற விஜயை வெற்றி கொள்வதற்கு சாத்தியம் உண்டா? இதுதான் குருக்குல பேசியிருக்காங்க. உதயநிதி ரொம்ப ஆத்திரத்தோடு, ஆக்ரோஷத்தோடு, உணர்ச்சி பூர்வமாக சில விஷயங்களை வைத்திருக்கலாம் அல்லது வைத்திருக்கிறார். இதுவும் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய டெல்லி தலைமையிலிருந்து சில பல பிரதிநிதிகள் குர்க்குக்கு வந்து சில விடயங்கள் பேசப்பட்டதாகவும் செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. கோயில்ல போய் பூசை செஞ்சத மாதிரி இந்த செய்திகள்லாம் வருது. இப்போ அவர்கள் கூடியதின் நோக்கம் என்னவென்றால், விஜயின் வரவை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? முதலுடைய போட்டியிலே 35 விழுக்காடு அடித்தார். எம்ஜிஆர் அவர்களே 33 தான். ஸ்டாலின் அவர்கள் 35% வெற்றி பெற்று விட்டார். இப்ப இந்த கேள்வி முதல்ல எடுக்கிறது. இரண்டாவது, ஸ்டாலின் அல்ல, விஜய் அவர்கள் 35% வெற்றி பெற்று விட்டார். இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு கட்சி இன்றைக்கு அதிமுக அல்ல, அது 21%க்கும் கீழே போய் இப்போது அந்த கட்சி என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாத ஒரு மௌன நிலையாகி, CV சண்முகம் பைத்தியம் பிடித்த கதையாக அவர் போய், எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர சொல்லி அமித்ஷா மீண்டும் பஞ்சாயத்து பண்ணி வேல்மணியை, SP வேல்மணியை, இந்த தங்கமணியை, அப்புறமா மற்ற மணி எல்லாரும் சேர்ந்து அது ஒரு உருப்படாத நிலைக்கு அது போய் இருக்கிற நேரத்தில் இப்போ உண்மையிலேயே விஜய் அவர்கள் சொல்வதை போன்று திரு ஸ்டாலின் அவர்கள் தான், விஜய் அவர்கள், ரெண்டு பேரும் ஸ்டாலினும் விஜயும் தான்
எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறியிருக்கிறார்கள். அப்ப எதிர்கட்சி அடுத்தடுத்த தேர்தல்கள் வரப்போகிறது. முதலாம் கட்ட தேர்தல் இன்னும் 6 மாதத்தில். இந்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முதலாம் கட்ட தேர்தல் 6 மாதத்தில் வந்தால் அதிமுகவின் சார்பில் 4 வேட்பாளர்கள். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம், அதாவது தாராபுரத்திலிருந்து சத்தியபாமா, கோவை மாவட்டம், அதே போன்று மதுராந்தகத்திலிருந்து மரகதம், பெருந்துறை ஜெயக்குமார், அதே போன்று அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, இவங்க எல்லாருமே தாவேக்கால வந்து சேர்ந்துட்டாங்க. தாவேக்கா இவர்களுக்கு டிக்கெட் கொடுக்காது. அதே மாதிரி திருச்சி தொகுதியில ஜோசப் சி விஜய் ரிசைனிங் பண்ணியிருக்கார். அப்ப 4, 1, 5 தொகுதியில போட்டியிட போறாங்க. இப்போ இவர்களுக்கு கூட திமுக கூட்டணி வந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்துருச்சு. திருச்சியில அடைக்கல் ராஜெல்லாம் காங்கிரஸ் ஒரு முக்கியமான ஆளுமை, ரஜினியுடைய நெருங்கிய நண்பர். அப்படி ஒரு வளமான ஒரு கட்சி, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி. காங்கிரஸ் கட்சி சேர்ந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்திருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் எல்லாருமே சேர்ந்திருக்கிறனால அவர்கள் இனி மறுபடி திமுகவில் சேர வாய்ப்பில்லை. நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் திமுகவது தொடருவோம், அதுல ஒன்றும் விவகாரம் இல்லை அப்படின்ட்டு பட்டும் படாமலும் ஒரு விஷயத்தை இடதுசாரிகள் அறிவித்திருக்கிறார். தோழர் மோகன் அவர்களும் அதை அறிவித்திருக்கிறார். ஆனா ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்து கொண்டு மந்திரி சபையில் பதவியிலே அவர் பெறவிட்டாலும் கூட அவர் இனி மறுபடி திமுகவோடு போய் சேருவதெல்லாம் சாத்தியமில்லை. ஆராசாவுடைய பேச்சுக்கள் உச்சகட்ட கொதிநிலைக்கு விடுதலை சிறுத்தைகளை கொண்டு சென்று விட்டது. அதே போன்று காதர் மீதினையும் இடமாற செய்து விட்டது. இப்படி களச்சூழல்கள் மாறி மாறி இருக்கிற நேரத்தில் இப்பொழுது இந்த வாக்காளர்கள் அங்கிருந்து மாறி செல்லும் ஒரு சூழல் காணப்படுகிறது. எப்படி ஒரு சூழல் என்று சொன்னால், அப்ப இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? இதுதான் பேசியிருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, 5 தொகுதி, 5 தொகுதியில் அபார வெற்றியை அதாவது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் பெற்றுவிட்டால் அது மிகப்பெரிய மீண்டும் ஒரு பின்னடைவை சந்தித்துவிடும். இதெல்லாம் திமுக தொகுதி ஒன்றும் கிடையாது. ஆனாலும் திமுகவினர் இதுல கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். அதிமுக இதுல வெற்றி பெறுவது கஷ்டம்தான். இடைத்தேர்தல்ல கூட்டத்தோடு கோவிந்தான்னு சொல்லி 47 டிக்கெட் வந்துட்டாங்க. ஆனால் இதில் அவர்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் சிரமம் தான். அப்போ அந்த வேட்பாளர்களுக்கு டிக்கெட் கொடுக்கார்களா அல்லது வேறு வேட்பாளர்களை நிறுத்துவார்களா? இது $1 மில்லியன் கேள்வி. நீங்கள் சத்யபாமாவையும் மரகதத்தையும் இசக்கி சுப்பையாவையும் நல்லா கவனிங்கள். அதே போன்று பெருந்துறை ஜெயக்குமார் இவர்களுக்கெல்லாம் கொடுத்தா ஹார்ஸ் ட்ரேடிங்ல பேசித்தான் இவர்களை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில் இவர்கள் 5 எம்எல்ஏக்கள் ரொம்ப 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 முக்கியம். தமிழக வெற்றி கழகத்துக்கு உயிரினும் மேல் முக்கியம். ஏனென்றால் அவர்கள் 108 போக இன்னும் அவர்கள் 113 அவர்கள் வந்துவிட்டால் ஏற்கனவே 13, 25, 26ன்னு சிறந்த முறையில் களமாடி விடுவார்கள். அதனால விஜய்க்கு இந்த வெற்றி முக்கியம். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் திமுகவினர்? அதுக்கான ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை, திமுகவில் இருக்கும் பழம் பெருச்சாளிகள் அனைவரையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறார். அதில் முதலாவது இடத்தில் துரைமுருகன், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பொன்முடி, ஐ பெரியசாமி, இந்த மாதிரி KKSSR ராமச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவர்களை எல்லாம் ஊழல் பெருச்சாளிகளை வைத்துக் கொண்டு நிலைமை மாறி இருக்கிறது. ஜென்ஸ் திரைகள், ஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகள், 2000ற்கு பின்பு பிறந்தவர்கள், 2010 பிறந்தவர்கள், அப்படியெல்லாம் பல பேர் வந்து விட்டார்கள். 2005 பிறந்தவர்கள், 10 பிறந்தவர்கள், 96 பிறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். இப்ப இந்த ஜென்சி தலைமுறைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கள ஆய்வு, அதே சமயம் சமூக வலைத்தளங்களை
மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு களச்சூழல், இதையும் விவாதித்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல முறையில் பெருந்தலைவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்பப்பட போகிறார்கள். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, உங்களுக்கெல்லாம் இனி இங்கே வேலை இல்லை. எழிலன் சொல்லக்கூடிய கருத்தை 60 வயதிற்கு மேலே இங்கேவர்களுக்கு பதவி இல்லை. 60 வயது என்பதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. 60 வயதிலே தான் அவன் கட்சிக்கே வர முடியும், நல்ல ஒரு ஆற்றல் மிக்கவனாக வர முடியும். 50 வயதுக்கு மேலே அவன் கட்சி அரசுக்கு வரலாம். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நடக்க முடியாமல் 87, 90 வயசை தான் பேசுகிறோமே தவிர 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் வரக்கூடாது என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஆகவே இந்த சூழலை இப்பொழுது அங்கே உருவாகி இருக்கிறது. சமூக வலைத்தளங்களை கையாளுவது, கூட்டணி கட்சிகளிலிருந்து பிரிந்து சென்று திருமாவளவன், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள், இதனுடைய இழப்பு, இந்த 5 தொகுதிகளையும் வெற்றி எப்படி விஜய் பெறப்போகிறார், நாம் எப்படி கையாளுவது, கட்சி கட்டமைப்பில் இளைய தலைமுறைகளை சேர்ப்பது, எங்கே தவறு செய்தோம், அதை போன்று மறைமுகமாக பாஜகவோடு நல்லிணக்கமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். பாரதிய ஜனதாவும் இவர்களும் ரொம்ப இணைந்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான காரணம், பாஜகவின் 2 பேர் வந்து சந்தித்ததன் காரணமே நன்றி சொல்வதற்காகத்தான். நாங்க காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம், நீங்கள் அதை செய்து விட்டீர்கள், மற்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிடலாம். இதுதான் முக்கியம். இதை அம்பாசமுத்திரத்து முதலியார் மருமகனான அவர் தான் அங்க நெருங்கிய உறவு. இப்ப அவர் அங்கு சொல்லியிருப்பார், சொல்லித்தான் குறுக்குக்கு வந்திருக்கிறார்கள். இதுவும் செய்திகள்ல வந்திருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் முக்து பாரத்னு ஒழித்து கட்டியாச்சு. இனி வட இந்தியாவிலே இந்தியா கூட்டணி என்று ஒன்று இல்லை. அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா இருந்தாலும் நேரடியாக திமுக அவர்களோடு இணைய மாட்டார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் தலித்துகள் வாக்குகள், இஸ்லாமியர்கள் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு நேரத்தில் பாஜகவோடு இணைவதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாய்ப்பில்லை. ஆனால் இவர்களின் மீது பயங்கர கேஸுகள்லாம் இருக்கு. அந்த கேஸுகளை, அந்த வழக்குகளிலிருந்து களமாடுவதற்கும் அதை டெலீட் செய்வதற்கும் தங்களாலான முயற்சிகளை செய்வதற்கு பாஜகவின் உறவுகள் தேவை. சில இக்கலான கட்டத்தில் வட இந்தியாவில் அரசியலில் மைனாரிட்டிகள் வாக்குகள் மறுபடி விஜய் பக்கம் போகிற ஒரு சூழல் உருவானால், வட இந்திய அரசியலில் ஏதாவது நிலைகளுக்கேற்ப ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு களச்சூழல் பட்டும் படாமலும் ஏற்படுவதற்கு ஒரு உறவுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் இல்லாத இவற்றை சந்தித்து ஒரு ரகசிய உறவை பாரதிய ஜனதாவுக்கு கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் இருக்கும் கூர்க் வழியாக ஒரு கனெக்ஷன் போயிருக்கு. இங்கே அடுத்த கட்டம் மிக முக்கியமாக ராசாவுடைய பிரச்சனை, விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் நடத்திய விதம் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் அவர்களுக்கு வாக்கு இழப்பு. தலித் சமூகத்தை சேர்ந்த பெரும்பான்மையானவர்கள் கடந்த முறை வாக்குகளை மாற்றி போட்டாலும் அவர்கள் நிலையான வாக்கு வங்கியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கென்று தென் தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்கு சதவீதம், இடதுசாரிகளுக்கென்னு டெல்டா மாவட்டங்கள், இதையெல்லாம் திமுக இழக்கும். இதையெல்லாம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? கூட்டணி போய்விட்டது, என்ன செய்ய போகிறார்கள்? இப்பொழுது ஒரு புதிய பேட்டிங்கில் 35% பெற்றிருக்கிறார். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? இதெல்லாம் பேசுவதற்கு முதலில் கட்சி கட்டுப்பாட்டை ஒருங்கிணைப்பது ஒன்றே வேலை என்பதைத்தான் கடும் கோபமுட்டு உதயநிதி ஸ்டாலின் அடுத்த இளவரசர் தன்னுடைய மாமன் மச்சான் எல்லாவற்றையும் கூப்பிட்டு கொண்டு நடவடிக்கைகளை பேசி கொண்டிருக்கிறார். இது வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு துர்கா நிமிஷாம்பாள் கோயிலில் பிரார்த்தனை நடந்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில் திமுகவிலிருந்து முக்கிய அறிவிப்பு வரப்போகிறது. அந்த முக்கிய அறிவிப்பில் பொதுச் செயலாளராக இருக்கும் தேவையற்ற ஆணியை புடுங்க போகிறார்கள். கிண்டலும் கேலியும் நையாண்டியும் நக்களும் செய்து கொண்டு ஒன்றுக்கும் உதவாமல் கொள்ளையடித்து கொண்டிருந்த மூத்த தலைவர்கள், அதுல முக்கியமாக துரைமுருகன் போன்றவர்களை எல்லாம்
வீட்டுக்கு அனுப்ப போகிற காலம் வந்துவிட்டு அதனுடைய இறுதி முடிவு தான் குறுக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அதனுடைய இறுதி முடிவு இப்பொழுது கட்சி அவர்கள் ஒழுங்கீடு செய்ய போகிறார்கள். விஜயனுடைய தரப்பிலும் ரொம்ப தெளிவாக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் வருங்காலத்தில் இது எப்படி ஒரு சூழலை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். கர்நாடகாவில் நடந்தது என்ன, கர்நாடகாவில் பேசியது என்ன, கர்நாடகாவில் பாரதிய ஜனதா துருப்புக்கள் இவர்களை வந்து சந்தித்ததில் என்ன நடந்தது, இவர்கள் ஏன் குடும்பத்தோடும் கட்சி உறுப்பினர்களோடும் கூர்க்கையை சென்றடைந்தார்கள், நிறைய கேள்விகளுக்கு விடையை தேடி இருந்தால் இதுதான் உண்மை. நான் சொன்னதை நீங்க குறித்து வையுங்கள், பின்பு அதனுடைய உண்மை தகவல்கள் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.